டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் தற்போது கிடைத்திருக்கும் மற்றும் ஒரு முக்கிய செய்தி. ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 24 மணி நேரத்தில் மட்டும் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குமார். வணக்கம் குமார். ராமேஸ்வரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீபத்தில் 2 நாட்களாக பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒரு நாளில் அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவே கூற முடியும். காரணம், பல்வேறு பகுதிகளில் கனமழை தற்பொழுது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மழை நீரானது பல்வேறு வீடுகளையும் கடைகள் மற்றும் சாலைகளை சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் அதிக அளவு கனமழை பெய்துள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் 44 சென்டிமீட்டரும், தங்கச்சிமடம் பகுதியில் 34 சென்டிமீட்டரும், பாம்பன் பகுதியில் 28 சென்டிமீட்டரும், மண்டபம் பகுதியில் 27 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அதாவது பாம்பன் பகுதியில் மேகத்தினுடைய வெடிப்பு காரணமாக தற்பொழுது கடுமையான இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுவரை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இவரோட மேக வெடிப்பு பாம்பன் பகுதியில் ஏற்பட்டதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி மேக வெடிப்பு காரணமாக அதிக அளவு இந்த பகுதியில் மழை பெய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும்தான் கடுமையான மழை அதிகமாக பெய்துள்ளது. தற்போது அந்த மீனவர்கள் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்துள்ளது. இருந்தபோதும் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாக்கும் வண்ணமாக ஆங்காங்கே கரை ஓரங்களில் படகுகளை பாதுகாத்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல போனால் மண்டபம், அப்துல் கலாம் மெமோரியல், பாம்பன், தங்கச்சிமடம், அக்கால் மடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வரை மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ராமநாதபுரம் பகுதியை பொறுத்த மட்டில் தங்கப்பா நகர், மாரியம்மன் கோயில் தெரு, வடக்கு தெரு, கேணிக்கரை, வழுதூர், வளாந்திரவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து சாலைகளிலும் வீடுகளிலும் கடைகளிலும் மற்றும் அரசு அலுவலகங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் திடீரென பெய்த இந்த கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலில் தற்போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆங்காங்கே அந்த பகுதிகளிலே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அந்த பொதுமக்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த மழை நீரை வெளியேற்றும் பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் 2 நாட்களில் இடியுடன் கூடிய இந்த கனமழையால் புரட்டி போட்டுள்ளது. தற்பொழுது ரெட் அலர்ட் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அறிவிப்பு செய்துள்ளார்கள். இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்காங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக நிவாரணமும் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு உதவியும் வழங்க வேண்டும் என மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கனகா, ராமேஸ்வரத்தில் மேக வெடிப்பின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமார்.